டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப். இது நிறைய இன்டர்வியூவில் கேட்குற ஒரு கொஷின். இதுக்கு எப்படி சிம்பிளாக ஆன்சர் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 8 ஆஃப் டீ டைம் டிப். வாங்க அந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம். டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப்னு இன்டர்வியூவில் கேட்டால் நிறைய பேர் ஸ்டோரியாக சொல்லுவீங்க. இன்ஸ்டெட் ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ண ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை சொல்கிறேன். ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். இதை 3 லைனில் ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். இன்டர்வியூவருக்கு உங்களோட கிளாரிட்டி, கான்ஃபிடென்ட் அண்ட் க்ரோத் மைண்ட் செட் தெரியும். ஹவு டு ஆன்சர் திஸ்? ஃபர்ஸ்ட், ப்ரெசண்ட். இப்போது ப்ரெசண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட், ப்ரீவியஸாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட். அப்புறம் ஃப்யூச்சர், ஃப்யூச்சரில் உங்களோட கோல் என்ன, எதுக்காக இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மேட் பார்த்துலாம் வாங்க. ப்ரெசண்ட். ஹாய், ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆஸ் அன் HR recruiter specializing in IT and non-IT hiring. Past. I have 2 years experience in end-to-end recruitment, sourcing to onboarding. Recently, I successfully filled 25 plus critical position within 2 months and improved offer joining ratio by 30%. Next, future. Now, I am looking for a growth-focused recruiter role where I can use my skill and contribute to building a strong talent pipeline. ஸோ கைஸ், ரிமெம்பர், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்னு கேட்டால் இதுதான் ஒரு பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரியர் கேப் இருக்கிற கேண்டிடேட்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபார்மேட்டை பின் பண்ணியிருக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.